Hi friends, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு நம்ம glass painting பண்ண போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா best out of waste concept. அதாவது யூஸ் பண்ண honey bottle வேஸ்ட் பண்ணாம classic look தரக்கூடிய 4 different concept art பண்ண போறோம். சரி வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Empty honey bottle எடுத்துக்கோங்க. அதில் இருக்க கவர் எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். இதில் நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி பேஸ் கோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் லைட்டாக தான் இருக்கும், அதை நம்ம செகண்ட் கோட்டிங்கில் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிடுங்க, காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் பண்ணுங்கள், அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். 2 கோட்டிங் கொடுத்துருக்கோம். பாட்டில் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. டூல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் பாட்டம் இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பாட்டம் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பென் எடுத்துருக்கேன்னா, நீங்கள் அதுக்கு பதில் பென்சிலுக்கு பின்னாடி எரேசர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட் வந்து Acrylic Multisurfce யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் பொறுத்த வரைக்கும் டாட் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதில் கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த சர்க்கிள் டார்க் கலர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அவுட்கம் வந்து நல்ல லுக்காக இருக்கும். இதில் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆக்ரிலிக் பெயிண்டில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் வச்சாதான் சர்க்கிள் கரெக்டாக வரும். பாட்டில் ஆர்ட்டில் எப்பயுமே ஆக்ரிலிக் பெயிண்டில் தண்ணி சேர்க்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி இது வந்து தீந்து போன ஒயிட்னர். இதோட டிப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் சின்ன டாட்ஸ்க்கெல்லாம் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லேயர் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் டாட் லைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கான்ட்ராஸ்டாக டார்க் கலர் யூஸ் பண்ணி டாட் வைங்க, அப்போ நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நல்லா லுக்காக இருக்கும். சிம்பிளாக டாட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக நம்ம கிளாஸஸை டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் புத்தா. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சாக் பீஸ் அப்படி இல்லைன்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி புத்தாவோட அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் அன்ஈவனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அது செகண்ட் கோட்டிங்கில் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டிங் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா ஒட்டும். இப்போ புத்தாவோட பின்னாடி டாட் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான புத்தா ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. மூணாவது கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இர்ரெகுலர் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். இதில் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் லைட் கலர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் டார்க் கலர் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கலர்ஃபுல்லான பாட்டில் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் சிம்பிள் ஃப்ளவர். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரா பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும்.
ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இலை ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பூ டார்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்பிளான க்யூட்டான ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கிளாஸ் பெயிண்டிங் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.